உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அனைத்து மெகா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா தோல் திசு தடிப்பு. இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு சிஸ்டமிக் ஸ்க்லெரோசிஸ் அப்படின்னு பேர். அதாவது உடம்பில் திசு தடிப்பு நோய் அப்படிங்கிற தலைப்பில் பலவிதமான கருத்துக்களாக பார்த்தோம். இப்போது நம்ம பார்க்கக்கூடியது தோல் சம்மந்தப்பட்டதாக. இதுக்கு முன்னாடி இரத்த நாளங்கள் பார்த்தோம், எலும்புகள் பார்த்தோம், தசைகள் பார்த்தோம், நரம்புகள் பார்த்தோம், சிறுநீரக சம்மந்தப்பட்டதை பார்த்தோம். அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு இப்போ நாம் வந்திருக்கிற இடம் தோல் திசு தடிப்பு. அப்போது பொதுவாகவே நம்ம வழக்கத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா தோல் தடிச்சிக்கிச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லது பார்த்துருக்குறோம். அதுபோல் திசுக்களுக்கும் ஒரு தடிப்பு வரும். இதுதான் விவரமாக இத்தனை பகுதிகளாக பார்த்துட்ருக்குறோம். அதில் நாம் இன்றைக்கி பார்க்குறதுல இந்த தோல் அப்படின்றது பார்த்தோன்னா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் முழுக்க தோல் இருக்குது. அப்போது இந்த நோய் எங்கே பாதிக்கும்னா உடம்பு முழுக்க பாதிக்கும். அப்போ இந்த ஸ்க்லெரோசிஸ் தோல் திசு தடிப்பு நோய் உடம்புல ஒரு இடம் பாக்கி விடாமல் எல்லா இடத்துலையுமே அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரி ஒரு பாதிப்பிலிருந்து மீள்வது என்பது ரொம்ப சிரமம். ஏன்னா அது மொத்த உடம்பையும் நம்மளை ஸ்தம்பிக்க செஞ்சிடும், வேலை செய்ய விடாமல். இதில் இந்த தோலில் எந்தெந்த மாதிரி எல்லாம் மாற்றங்கள் உருமாற்றங்கள் எப்படிலாம் வரும்னு பார்க்குறப்போ ஒரு வகையாக தடித்தல் அப்படின்னு பார்க்குறோம். தோல் கடினமாக ஆகிறது, ஹார்டாக ஆகிறது. மூணாவது அதனுடைய தன்மை செதில் ஆகிறது, செவந்து போகிறது. இப்படி பல விதமான உருமாற்றங்கள் அந்த தோலில் நடக்குது. இது தோலில் மட்டும் அல்லாமல் உடம்பில் இருக்கக்கூடிய பிற பகுதிகள், பிற உள்ளுறுப்புகளுக்கும் வரலாம். முக்கியமாக புற உறுப்புகள்னு சொல்லக்கூடியது முழங்கை முழங்காலில் ஏற்படலாம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வர்ற மாதிரி இருக்கும். அது ஒரு சிலருக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு அது பரவி இன்னும் ஆழமாக போகும், பரவக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். அப்போ அது முழங்காலை சுற்றிலும் அதற்கு மேலும் இறுதியாக உறுப்புகள் அளவில் அந்த தடிப்புத்தன்மையை ஏற்படுத்தும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சிறுநீரகம், நுரையீரல், சிறுகுடல், இப்படி எல்லா விதமான ராஜ உறுப்புகள்லேயும் இந்த தடிப்புத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. எந்தெந்த மாதிரி இருக்குது? முதல் வகை பார்க்குறப்போ நம்ம உடம்பில் இந்த எலும்பு தசைன்னு சொல்லக்கூடிய ஒரு மண்டலம் இருக்குது. அதில் தடிப்புகள் வரும்பொழுது என்னென்ன மாதிரி பாதிப்பு வரும். அதே மாதிரி நுரையீரலில் வந்தால் அதனுடைய தன்மை எப்படி, சிறுகுடலில் வந்தால் எப்படி, சிறுநீரகத்தில் வந்தால் எப்படி அப்படிங்கிறத இந்த தோல் திசு தடிப்பில் ஒரு 4 அடுத்த நிலையில் இருக்கக்கூடியது உபதலைப்புன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இதில் முதல் வகை தசை, எலும்பு தசை தடிப்பு நோய். இந்த எலும்பு தசை தடிப்பு நோய் மிக முக்கியமாக அதில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி தோல் தடிப்பு நோய் வருதோ, திசு தடிப்பு, அதில் குறைந்தது 80% விழுக்காடு நபர்களுக்கு அந்த இரத்த நாளங்கள் பாதிக்கப்படும். ரெண்டாவது இந்த எலும்பு தசைகளும் பாதிக்கப்படும். இது தரவுகள். அப்போ இரத்த நாளங்களை தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். பெருந்தம்மநிலை எப்படி வரும், தம்மநிலை எப்படி வரும்னு அது ஒரு முழு நீளமாக அதை பார்த்து வந்திருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எலும்பு தசை. இப்போ எலும்பு தசையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு இந்த கை ரொம்ப நேரம் அப்படியே வச்சுருந்தா மரத்து போயிடும். ஒரே மாதிரி உட்காந்துருந்தா மரத்து போயிடும். ரொம்ப நேரம் உட்கார்ந்து மரத்து போகிறது ஓரளவுக்கு இருக்கலாம். கொஞ்சம் குறுகிய காலத்திலே மரத்து போகுது அப்படின்னா அவங்க உடம்புல ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒரு காலம் இருக்கு இல்லையா, 5 நிமிஷம் மரத்து போகிறதுக்கும், அரை மணி நேரம் கழித்து மரத்து போகிறதுக்கும், 1 மணி நேரம் கழித்து மரத்து போகிறதுக்கும், 2 மணி நேரம் கழித்து மரத்து போகிறதுக்கும் வேறுபாடு இருக்குது. மரத்து போகும், யாருக்காக இருந்தாலும் அந்த மாதிரி ஆகும். அந்த காலத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி மரத்து போகக்கூடிய தன்மையும் வரும். அப்போ அங்கே இரத்த ஓட்டம் போகாத சந்தர்ப்பத்தில்
அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நிறமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளுத்த தன்மையில் இருக்கும். சில சமயம் வலிக்கலாம். இதெல்லாம் வந்து அறிகுறிகள். இதை வந்து ரேனால்டு டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் வந்து இந்த ஸ்கெலிரோசிஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பகுதியாக தான் அதை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ உடம்புல இரத்த ஓட்டம் இருக்குது. அந்த இரத்த ஓட்டமானது பெருந்தமனி, தமனி, குறுந்தமனி, அதுக்கப்புறமா வந்து நுண்தமனி ஆர்ட்ரியோல்ஸும் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு உள்ளே போய் அப்புறம் தான் வந்து கேப்பலரிஸ் தந்துகி போகுது. இப்படி போயிட்டே இருக்கிறப்போ அந்த தமனிகளினுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய தசைகள் ஸ்மூத் மசில்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து பாதிக்கப்படும் பொழுது அப்போ ரத்த ஓட்டம் என்ன ஆகுது, கொஞ்சமாக வந்து மட்டுப்படும். கடைசியில் வந்து தந்துவதிகளுக்கு போய் சேராது, நுண்குழலுக்கே போய் சேராது. இந்த மாதிரி வர்றப்போ இந்த அடையாளங்கள், நோய் அறிகுறிகள் இருக்கும். வெண்மையாக இருக்கிறது, மரத்து போகிறது, வலிக்கிறது, கொஞ்சம் நேரத்துக்கு தான் அதே சரியாயிடும். இது அதிகமாக வந்து எங்கே இருக்குன்னா கை காலில் இருக்கும். மூக்கு, வாய், காதுகளில் ரொம்ப குறைந்த சந்தர்ப்பத்தில் அப்படி வரும். இந்த கை காலில் தான் அதிகமான பாதிப்பு வந்து நம்ம பார்க்க முடியும். இன்னொன்று, மனசு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு காரணம் அப்படி ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மனதினால் ஒரு காரணம் வரும், ரொம்ப சளி பிடிச்சாலும் இந்த மாதிரி வரும், அப்புறம் சிலது காரணமே இல்லாமலே வரும். இந்த விஷயங்களை நம்ம பார்க்குறப்போ இந்த இரத்த நாளத்தில் ஏற்படக்கூடிய தடிப்பு, அதுக்கு நம்ம 3 விதத்தில் சொன்னோம். அந்த மேல் தன்மையில் இருக்கிறதுக்கு இணைப்பு திசு தான் வந்து அதுக்கு தீர்வு. புடலங்காய், அப்புறம் பீர்க்கங்காய், வாழைக்காய் சொல்லணும். அந்த இடைப்படலம் அதுக்கு ஏதாவது தீர்வு கொடுக்கணுன்னா மஞ்சள் பூசணிக்காய், தேங்காய், அப்புறம் அரசாணிக்காய், இதை வெள்ளை பூசணிக்காய், இதை நம்ம வந்து தீர்வாக சொல்லியிருந்தோம். இப்பையும் பாருங்கள், இந்த பிரச்சனைக்கு எலும்பு தசைகளுக்கு நம்ம என்ன தீர்வு சொல்கிறோம், அரசாணிக்காய், தேங்காய், வெள்ளை பூசணிக்காய். இது எடுக்கிறப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த தடிப்புத்தன்மை வந்து மாற்றம் பெறும், நல்ல விதமாகவே வந்து குணப்படும். இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது மறுபடியும் என்ன அப்படின்னா, உடம்பில் தோல் திசு என்பது தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்குது. அதில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு 4 பகுதிகளை நம்ம எடுத்துருக்குறோம். ஒன்று எலும்பு தசை, அப்புறம் நுரையீரல், அப்புறம் சிறுநீரகம், சிறுகுடல். இந்த 4 பற்றி தான் நம்ம இப்போ விவரமாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து எலும்பு தசைகளை இப்போ பார்த்துட்ருக்குறோம். இது சாதாரண விஷயம்னு சொல்ல முடியாது. இதனால் பாதிக்கப்பட்டு கடுமையாக முடங்கி போனவங்க இருக்கிறாங்க, அதில் போராடிட்டுருக்கிறவங்க இருக்கிறாங்க, லேசான பாதிப்போடு வாழ்ந்துட்டுருக்கிறவங்க இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து உடம்பில் ஒரு குறிப்பிட்ட திசுக்களுக்கு வேணுங்கிற ஊட்டச்சத்து கிடைக்கல. அந்த கிடைக்காதனால அந்த கடினத்தன்மையோ, இறுக்கம் அப்படிங்கிற தன்மையோ, அல்லது தடிப்புங்கிற தன்மையோ இருக்குது. ஏன்னா திக்னஸ்ன்னு சொல்லலாம், ஹார்டனிங் சொல்லலாம், டைட்னஸ்ன்னு சொல்லலாம். இப்படி நம்மளுடைய உடம்புனுடைய திசுக்கள் இப்படி இருக்கும் பொழுது அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அதனுடைய மொபிலிட்டி, இந்த மொட்டிலிட்டி இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அசையும் தன்மை, இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும். கடினப்படும் பொழுது அங்கே நடக்கக்கூடிய எல்லா செயல்களுமே வந்து மந்தப்படும். அது தழும்பாயிடுச்சு, ஸ்கார் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட அது வந்து வேலை செய்யாமலே போன மாதிரி தான் அர்த்தம், செயல் இழப்புங்கிற நிலைமைக்கு போகும். அப்போ இது ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்கெமிக், அதாவது இரத்த பற்றாக்குறையை வந்து கொண்டு வருது அந்த இடத்துல. அதன் காரணமாக செயல்படுவதிலும் ஒரு மந்தத்தன்மை ஏற்படும். எலும்பு தசைகளை வந்து நம்ம சும்மா சொல்ல முடியாது. வலிக்குதுன்னா எதனால் வலிக்குது, அது நரம்புனால் வலிக்குதா, எலும்புனால் வலிக்குதா, அந்த 2 நரம்புக்கும் எலும்புக்கும் உண்டான பொதுவான காரணங்கள் என்ன, இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஒருத்தருக்கு தீர்வு கொடுக்க முடியும். அப்போ இரத்த நாளங்களாக இருந்தாலும் சரி, இப்போ சொல்லக்கூடிய எலும்பு தசைகளாக இருந்தாலும் தீர்வு வந்து எதன் காரணமாக அது வருதோ அதுக்கு தீர்வு நம்ம அரசாணிக்காய், தேங்காய், அப்புறம் வெள்ளை பூசணிக்காய் சொல்கிறோம். இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 2-3 முறையில் எடுத்துக்கலாம். மஞ்சள் பூசணிக்காயை பொடியாக கட் பண்ணிக்கோங்க, சும்மா சாப்பிடுங்க. தேங்காய் அதையும் கட் பண்ணுங்க, சாப்பிடுங்க. வெள்ளை பூசணிக்காய் பொடியாக கட் பண்ணி சாப்பிடுங்க. சரி, அந்த சதையெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க, அந்த தோல், விதை, அதை பல்ப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், அரைச்சி வேணால் குடிச்சிக்கலாம். ஏன்னா அது சாப்பிட்றதுக்கு சரியாக வராது. இல்லையா, எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டு வர அரைச்சி குடிக்கலாம். நீங்கள் அரைக்கிறப்போ இந்த மாதிரி தனித்தனியாக சதைகளாக எடுத்து சாப்பிட்றப்போ மிச்சம் இருக்கக்கூடிய அரசாணிக்காயும் வெள்ளை பூசணிக்காய் ஒன்றா அரைச்சி வடித்து குடிக்கலாம்.
கொஞ்சம் சுவையாக வேணும் அப்படின்னா இந்த அரசாணிக்காயும் தேங்காயும் ஒன்றா அரைச்சி வடித்து குடிக்கலாம். அரசாணிக்காய் வெள்ளை பூசணிக்காயும் அரைச்சி வடித்து குடிக்கலாம். அப்போ எந்த மாதிரி வேணாலும் மாற்றி நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுக்கிறப்போ நிச்சயம் வந்து நமக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். எலும்பு தசை சார்ந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வரும். இப்போ 2 விதமான பாதிப்பு. ஒன்று வந்து வெளியில் தெரியாத அசிம்டமேட்டிக் நோய் அறிகுறிகளே தெரியாத தன்மையில் வரக்கூடியது. சில வந்து நோய் அறிகுறிகள் வந்து வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்போது நோய் அறிகுறிகள் தெரியாமல் இருக்கிறத பற்றி நம்ம இவ்வளோ நேரம் பேசணும். நோய் அறிகுறிகள் தெரியுது அப்படின்னா அதில் என்னென்ன வரும் அப்படிங்கிறப்போ அதன் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த வெளியில் இருக்கக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய தன்மை, மரத்து போகிறது, வெளுத்து போகிறது, லேசாக வலிக்கிறது, இப்படி இருக்கும். ஒரு சிலது வந்து நமக்கு தெரியாமலே இருக்கலாம். நமக்கு ஒரு அதீதமான ஒரு சோர்வின் காரணமாக இருப்போம், ஆனால் அது ஏன்னு நமக்கு தெரியாது. அப்படியும் காரணங்கள் இருக்கலாம். தோல் திசு வந்து சாதாரண விஷயமாக எடுத்துக்க முடியாது. அதாவது உடம்புலையே மிகப்பெரிய ராஜ உறுப்பு அப்படின்னா அதை தோலை தான் சொல்ல முடியும். உடம்புல எல்லா பகுதிகளிலுமே அதனுடைய தாக்கம் வந்து இருக்கும். இந்த தாக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மூச்சு வாங்குகிறோம், நல்லா இழுத்து விடுறோம், மூச்சு இழுத்து விடுறோம். அந்த பிராணனானது ரத்தத்தில் போய் கலக்குது. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு திசு வழியாக தான் இந்த பரிமாற்றம் நடக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகிறதும், ரத்தத்தில் ஆக்சிஜன் ஏற்றப்படுவதும் ஒரு குறிப்பிட்ட ஒரு திசுவில் பரவல் தத்துவம் டிஃப்யூஷன் அப்படிங்கிற கான்செப்டில் தான் வந்து அது மாறும். அந்த பகிர்தல், அந்த ஒரு மாற்றம் எங்கே நடக்கும்னா அந்த ஒரு தோல் திசுவில் தான் நடக்க போகுது. இது சரியில்லாத பட்சத்தில் இது அதனுடைய தன்மை மாறும் பொழுது இந்த வேலை வந்து ஸ்தம்பிச்சிடும். ஸோ இது மட்டும் இருக்குதா அப்படின்னா இன்னொன்று இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவு, இந்த சாப்பிட்ட உணவு நல்லா அரைச்சி கடைசியில் ரசம் போல் ஆகிடும். அது வந்து நம்ம இரத்த குழாயில் வேணுங்கிறதாக உறிஞ்சப்பட்டு சிறுகுடலை எடுத்துக்கணும். அப்படி சிறுகுடல் எடுக்கக்கூடிய அந்த இடத்துல யார் இருக்காங்க? இந்த பரிமாற்றம் பரிமாற்றம் கிடையாது, உள்வாங்கிறது மட்டும்தான், அது கொடுக்கறதா இருக்காது. அப்போ அது உள்வாங்கிறதுல எதன் திசு வழியானா மறுபடியும் தோல் திசு வழியாகத்தான் அது நடைமுறைப்படுத்த முடியும். சுவாசமாக இருந்தாலும் அங்கே தோல் திசுனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி செரிமானமானாலும் அங்கேயும் இதனுடைய முக்கியத்துவம். என்னதான் சரியான முறையில் பித்தம் சுரந்து எல்லாம் பண்ணால் கூட அதை உடம்பு உட்கிரகிப்பதற்கு ஒரு தோல் திசு வழியாக தான் நடக்கும். இதே மாதிரி பாருங்கள், உடம்புல அதிகப்படியான கழிவுகள் தேங்குது. அந்த கழிவுகளை சிறுநீரகம் அகற்றுது அப்படின்னா அப்போ அகற்றக்கூடிய அந்த வடிப்புக்கு, அந்த வடிப்பு சார்ந்த விஷயத்துக்கு எந்த திசு பகுதியில் வந்து இது நடக்குதுன்னா அங்கேயும் ஒரு தோல் திசு தான். தோல் திசு சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் தேவையில்லாத உப்புத்தன்மை வெளியேறி தேவையான உப்பு தன்மையை உடம்பில் தக்க வச்சு சீராக உடம்பினுடைய மினரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து தக்க வைக்க முடியும். இது சரியில்லாதப்போ எல்லாமே தாறுமாறாக வேலை செய்யும். 3 நிலைப்பாட்டிலையுமே வந்து இந்த தோல் திசு வந்து முக்கியம். அதே மாதிரி இப்போ இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கக்கூடிய எலும்பு தோல் திசுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 4 சேர்ந்து தான் தோல் திசுனுடைய அடிப்படையில் பார்த்துட்ருக்குறோம். அப்போ தோலுக்கும் சிறுநீரகத்துக்கு என்ன சம்மந்தம்? தோலுக்கும் நுரையீரலுக்கு என்ன சம்மந்தம்? தோலுக்கும் சிறுகுடலுக்கு என்ன சம்மந்தம்? நம்ம பேசிகிட்டு இருக்கிறது தோல். ஆனால் வந்து சிறுநீரில் ஒரு பிரச்சனை வருதுன்னா தோல் காரணமா அப்படின்னா ஆமாம், தோல் ஒரு காரணம்தான். நம்ம வெளியில் பார்த்துட்ருக்கிற அந்த புறத்தோல் எப்படி இருக்குதோ அது மாதிரி உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்குமே அதற்கு உள் உறை வெளி உரைன்னு 2 இருக்குது. தோல் இருக்குது. இருதயம் இருக்குன்னா இருதயத்துக்குன்னு தனியாக ஒரு தோல், உள்ள ஒரு உரை வெளியில் ஒரு உரை. நுரையீரலுக்கு அதே மாதிரி உள்ள ஒரு தோல் வெளியில் ஒரு தோல். வயிற்றுக்கு, குடலுக்கு, ஈவன் நரம்புக்கு கூட உள்ள ஒரு உரை வெளியே இருக்குது. இப்படி இருக்குது. இது எல்லாமே வந்து அந்தந்த உறுப்பு இன்னொரு உறுப்பிலிருந்து தனிப்படுத்தி அது தனித்துவமாக அது வேலை செய்வதற்கும், அதே மாதிரி இப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் தனித்துவமாக இருக்கிறப்போ ஒரு உறுப்பும் இன்னொரு உறுப்பும் பரிமாற்றம் செய்வதற்கும் அதுக்கு இடையில் என்ன தேவைப்படுது? தோல் தேவைப்படுது. பாருங்கள், எப்படி பார்த்தாலுமே இந்த தோலினுடைய அந்த ஒரு பயன்பாடு வந்து அளவுக்கு அதிகமானது, அப்புறம் அபாரமானது.
நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இந்த வெளியில் இருக்கிற தோலை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அது கிடையாது. நம்ம இப்போ பேசுகிறது எல்லாமே உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய தோல். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.